மாணவ செல்வங்களே, இப்போ நியூமெரிக்கல் சம்ல வந்து 4th கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. ரூபக் லிமிடெட் issued 10,000 shares of rupees 100 each, payable rupees 20 per share on application, rupees 30 per share on allotment, and balance in 2 calls of rupees 25 per share. இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் டூ கால்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தனித்தனியாக தான் நம்ம போட போகிறோம். காரணம் என்னன்னா rupees 25 பெர் ஷேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 20 ரூபா, அலாட்மெண்ட் அமௌண்ட் rupees 30, அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் rupees 25 அண்ட் தென் ஃபைனல் கால் rupees 25. The application and allotment money were duly received. இப்போ இதுக்கு அடுத்தது போன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 32,000 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப கண்டிப்பா 3வது என்ட்ரிஸும் 4வது என்ட்ரிஸும் வராது. ஸ்ட்ரெயிட்டாவே 1வது என்ட்ரிஸ், 2வது என்ட்ரிஸ், அதுக்கு அடுத்தது 5, 6, 7, 8, 9, 10. The application and allotment money were duly received. On first call, all members paid their dues except one member holding 200 shares. அதாவது ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது எப்போனா 8வது என்ட்ரிஸில் தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதாவது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு தெரியும் யார் யார் கட்டலைன்னு சொல்லிட்டு. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா மெம்பர்ஸும் கட்டிட்டாங்க, எக்ஸப்ட் ஒரு 200 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பணம் வரல. அப்போ ஒரு மெம்பர் 200 ஷேர் வாங்கியிருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டாரு 200 ஷேருக்கு உள்ள ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டு கட்டவே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம சுமாராகவே தான் கால்குலேட் பண்ண போகிறோம். 25 ரூபா, 25 ருபீஸ், 25 ருபீஸ் இன்ட்டு 200 மல்டிபிள் பண்ணிங்கன்னா பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருதுன்னா 5,000 வருது. அப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்க, கால்ஸ் இன் அரியர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அதாவது இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கால்ஸ் இன் அரியர் பொறுத்த வரைக்கும் அந்த என்ட்ரிஸில் கொஞ்சம் ஆட் ஆகி வரும். அதாவது இந்த 8வது என்ட்ரிஸில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ அங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அதாவது 8வது என்ட்ரிஸ் போடும் போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் நம்ம மைனஸ் பண்ணி கூட போட்டு காட்டிக்கலாம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதை போட்டு காட்டணுமே. ஃபர்ஸ்ட் காலில் அந்த அரியரை வந்து எப்படி போடு அதாவது டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வருமானு உங்களுக்கு சந்தேகம் வரும்ல. அதனால் வந்து இந்த கன்சம்மில் நான் போட்டு காட்டியிருக்கேன். அதை நான் சம் எக்ஸ்பிளைன் பண்ண போது பண்ணிக்கிறேன். அடுத்தது while another members holding 500 shares paid for the balance due in full. இன்னொரு ஷேர் ஹோல்டர் 500 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் கட்டும் போதே வந்து அடுத்த கால் இருக்கு பாருங்க, ஃபைனல் கால் அமௌண்ட்டையும் சேர்த்தே கட்டிட்டாரு. அப்போ 500 ஷேர்ஸ் வந்து ஃபைனல் கால் அமௌண்ட்டை வந்து அட்வான்ஸாகவே என்ன பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க. கடைசியாக ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டாங்க பாருங்க. என்னன்னா 9வது என்ட்ரிஸும் 10வது என்ட்ரிஸும் நம்ம போட போகிறது கிடையாது. காரணம் என்னன்னா ஃபைனல் கால் வாஸ் நாட் மேட். ஃபைனல் காலுக்கு வந்து நம்ம கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ 1, 2, 5, 6, 7, 8 இதில் வந்து என்னன்னா கால்ஸ் இன் அரியரும் வருது, கால்ஸ் இன் அட்வான்ஸும் வருது. இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்றது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா கேஷ் புக் இந்த சம்மில் வருது. நம்ம தான் ஏற்கனவே சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸ், அதாவது கால்குலேஷன் கிடையாது இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னா நமக்கு எவ்வளவு தேவைன்னா 10,000 தான் தேவை. கரெக்டாக அந்த 10,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதிகமாக நம்ம ரிசீவ் பண்ணவே இல்லை. அதனால தான் அந்த கால்குலேஷன் நீங்கள் போட வேண்டிய தேவையில்லை. இப்போ 1வது என்ட்ரிஸ் 2வது என்ட்ரிஸ் நேராக வந்துடுறீங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் என்ட்ரிஸை போட்டு 10,000 இன்ட்டு ருபீஸ் எவ்வளோனா 20 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு 2 lakhs. 2வது என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டு அதே 2 lakhs அப்படியே எடுத்து எழுதிட்டீங்க. இதுக்கு அடுத்தது 3வது என்ட்ரிஸும் 4வது என்ட்ரிஸும் வராது. காரணம் என்னன்னா அந்த கால்குலேஷன் நம்ம போடலை, அதே மாதிரி கணக்குலையும் போடவும் சொல்லலை. அடுத்தது 5வது என்ட்ரிஸ் வரீங்க. 5வது என்ட்ரிஸ் எதுக்கு உள்ளதுன்னா வந்து அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. எப்பொழுதும் போல 2 வந்து 5 மாறுது. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோனா 10,000 இன்ட்டு ருபீஸ் 30 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 3 lakhs. அடுத்தது 6வது என்ட்ரிஸ் வரீங்க. 1வது என்ட்ரிஸை பார்த்து அப்படியே போட வேண்டியது தான். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன்ற வார்த்தையை தூக்கிவிட்டு அலாட்மெண்ட்டு ஃபார்முலா பிரகாரம் 5 - 4
5ல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakhs மைனஸ் 4வது என்ட்ரிஸ் நம்ம போடலை, அதனால் நெல் எவ்வளோ அமௌண்ட்னா அதே 3 lakhs வந்துருச்சு. அடுத்தது 7வது என்ட்ரிஸ் வரீங்க. 7வது என்ட்ரிஸ் போடும்போது எதுக்கு உள்ளதுன்னா ஃபர்ஸ்ட் காலுக்கு உள்ளது. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10,000 இன்ட்டு ருபீஸ் எவ்வளோ அமௌண்ட்டுனா வந்து 25. மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 2,50,000 2,50,000. இப்போ இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் கால்ஸ் இன் அரியராக இருக்குது, கால்ஸ் இன் அட்வான்ஸும் இருக்குது. அதை முன்னாடி ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு காட்டிக்கிறேன். கால்ஸ் இன் அரியர் எவ்வளோ பேர் பணம் கட்டலைன்னா 200 பேர் பணம் கட்டலை, இன்ட்டு 25 ரூபான்னு சொல்லி எவ்வளோ கட்டலைன்னா 5,000 சொல்லி கட்டலை. அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸாக பே பண்ணது மொத்தம் 500 பேர், இன்ட்டு ருபீஸ் எவ்வளோனா வந்து ஃபைனல் கால் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா 25. எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக கட்டியிருக்காங்கன்னா 12,500, அதாவது 12,500. இப்போ என்ட்ரிஸ் போடும்போது பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் போடுறது? இப்போ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம்னா 2,50,000. அந்த 2,50,000ல் அரியர் அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்குன்னா 5,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 2,45,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணுறது ஒரு 12,500. அந்த 45,000 2,45,000ல் 12,500 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னா 2,57,500. சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன். என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு சின்ன மாற்றம் எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டில் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட்டும் டெபிட். இப்போ முதல்ல டெபிட்டில் உள்ள அமௌண்ட் ஃபில்அப் பண்ணுவோம். இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா 2,57,500. இதை பேங்க்கில் போட்டுக்குங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 2,57,500. அடுத்தது கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் 5,000 ருபீஸ் பணம் கட்டாதவங்க அதை போட்டுங்க டெபிட்டில். இதுக்கு கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வரணும்னா ஆக்சுவலாக வந்து பொறுத்த வரைக்கும் 7வது என்ட்ரிஸில் 2,50,000 2,50,000 போட்டாச்சு. 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ். அப்போ கால்ஸ் இன் அரியர்னா டெபிட்டில் வரும், கால்ஸ் இன் அட்வான்ஸ்னால் கிரெடிட்டில் வருது. எவ்வளோ அமௌண்ட்னா 12,500. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெபிட்டில் வரக்கூடியதும் கிரெடிட்டில் வரக்கூடியதும் நமக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னா கேஷ் புக் வருது பாருங்க. இந்த கேஷ் புக் வேற ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸிங்க. பேங்க் எங்கெங்க வருதோ அது எல்லாமே வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. அப்போ நமக்கு பேங்க் வந்து இந்த என்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1வது என்ட்ரிஸில் பேங்க் வருது, 3வது என்ட்ரிஸில் தலைகீழாக வருது, 4வது என்ட்ரிஸில் வராது, அதுக்கு அடுத்து 5வது என்ட்ரிஸில் வராது, 6வது என்ட்ரிஸ்லையும் வருது, அதுக்கு அடுத்தது 8வது என்ட்ரிஸ்லையும் வருது, அதுக்கு அடுத்து 10வது என்ட்ரிஸ்லையும் வருது. இங்கே 10வது என்ட்ரிஸ் கிடையாது. இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1வது என்ட்ரிஸ் அப்படியே நம்பர் ஒரு சில ஞாபகம் பண்ணுற மாதிரி வச்சுங்க. பேங்க் எங்கெங்க வருதுன்னா 1வது என்ட்ரிஸில் வருது, அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் 6வது என்ட்ரிஸில் வருது, அதுக்கு அடுத்தது 8வது என்ட்ரிஸில் வருது. முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது என்ட்ரிஸில் மட்டும் தலைகீழாக வரும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க். அது எங்கே வந்துடணும்னா கடைசி சைடில் வரும். இங்கே வந்து இந்த கணக்கில் இல்லை, அதனால் அதை பற்றி நம்ம காட்டல. இப்போ 1வது என்ட்ரிஸில் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். அப்போ 1வது என்ட்ரிஸில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 2 lakhs. அடுத்தது 6வது என்ட்ரிஸில் போடும்போது எதுக்கு உள்ளது? அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. அப்போ 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்து போட்டுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakhs. அடுத்தது 8வது என்ட்ரிஸ் ஈக்விட்டி, அதாவது ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ அமௌண்ட்னு பொறுத்த வரைக்கும் அங்கே கிரெடிட்டில் வச்சிருக்கீங்கன்னா வந்து 2,50,000. அதுக்கு அடுத்தது 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா 12,500. முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. சார் கால்ஸ் இன் அரியரே காட்டவே இல்லையா சார்? நம்ம தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே நம்ம போட்டிருக்கோம். அதனால வந்து கால்ஸ் இன் அரியர் நம்ம காட்ட வேண்டிய தேவையில்லை. டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறீங்க. இதையே அமௌண்ட் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது. அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் கேஷ் புக். ஓகே, இதுக்கு அடுத்தது அடுத்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நம்ம சம் நம்பர் 5 பார்க்கலாம்.